பீட்ரூட்டை கண்டாலே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இதை மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக 2 வரமிளகாவை சேர்த்து லைட்டாக அப்படியே வதக்கிட்டு 10 சின்ன வெங்காயமும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க, அரைச்சிடாதீங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். குறைவான தீயில மூடி போட்டிங்கன்னா லைட்டாக அதுலேருந்தே ஆவி தண்ணி விழுந்து வேகும். அதுக்கப்புறமா அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருண தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா பீட்ரூட் பொருள் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.